வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ரொம்ப ஆச்சரியமான கதை இருக்கு. லிசா ஆலன்னு ஒரு பெண். ம் 34 வயசுல அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய சிக்கல்ல இருந்துச்சு. புகைப்பிடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, உடல் பருமன், அப்புறம் கிட்டத்தட்ட $10,000 கடன். ஆமா, எந்த வேலையிலயும் நிலைக்க முடியல. ஆனா வெறும் 4 வருஷத்துல அதே லிசா 60 பவுண்டு எடை குறைச்சு ஒரு மாரத்தான் ஓடுற அளவுக்கு ஃபிட் ஆயிட்டாங்க. கடன் இல்லாம ஒரு நல்ல வேலையோட வாழ்க்கை மொத்தமா மாறி இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? அவங்க சொல்றது ஒரே ஒரு பழக்கத்தை மாத்துனதுனால தான், அதுவும் புகைப்பிடிக்கிறத விட்டதுனால. இதுதான் நீங்க கொடுத்த சார்ல்ஸ் டுஹிக்கின் தி பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட மையப்புள்ளியே. நம்ம வாழ்க்கைய நாம எடுக்கிற பெரிய பெரிய முடிவுகளை விட நாம தினமும் யோசிக்காம செய்யற சின்ன சின்ன பழக்கங்கள் தான் அதிகமா இயக்குது. அப்படியா சொல்றீங்க? ஆமா, லிசாவோட கதையில புகைப்பிடிக்கிறத விட்டது ஒரு சின்ன ஆரம்ப மாதிரி தெரியலாம். ஆனா அது ஒரு தொடர் விளைவை, ஒரு செயின் ரியாக்ஷனை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்னு மாறுனதும் மத்த எல்லாமே மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த பழக்கங்கள் நம்ம மூளையில எப்படி உருவாகுது, அதோட சக்தி என்ன, முக்கியமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்தணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பொன் விதி மாதிரி இருக்கா? கண்டிப்பா. இதையெல்லாம் இந்த புத்தகத்துல வர்ற சில ஆச்சரியமான கதைகள் மூலமா ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். பழக்கம்னா என்ன? நம்ம தினமும் பல்லு தேய்க்கிறதுல இருந்து ஆபீஸ் போனதும் காஃபி குடிக்கிறது வரைக்கும் எல்லாமே பழக்கம்தான். ஆனா இது மூளையில எப்படி வேலை செய்யுது? இத புரிஞ்சுக்க யூஜின் பாலின்னு ஒருத்தரோட கதை இருக்குன்னு சொன்னீங்க. அது கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கு. ஆமா, இது மருத்துவ உலகத்துக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். யூஜினுக்கு மூளையில ஒரு வைரஸ் தொற்று வந்ததால அவரோட நினைவுத்திறன் கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு. நினைவுத்திறன் அழிஞ்சு போச்சா? குறிப்பா குறுகிய கால நினைவுத்திறன், அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி சுத்தமா இல்ல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, யார்கிட்ட பேசணும்னு எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு நிமிஷம், இது நம்பவே முடியல. அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட பேசிட்டு ரூமை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்தா அவரை யாருன்னே தெரியாதா? துல்லியமா சொன்னீங்க. ஆனா இங்கதான் ஆச்சரியமே இருக்கு. அவரால புதுசா எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அவரால புது பழக்கங்களை உருவாக்க முடிஞ்சது. நிஜமாவா? உதாரணத்துக்கு, அவங்க வீட்டு வரைபடத்தை காட்டி உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அவருக்கு சொல்ல தெரியாது. ஆனா தினமும் காலையில வாக்கிங் போயிட்டு ஒரு தப்பு கூட பண்ணாம கரெக்டா வீட்டுக்கு திரும்பிடுவாரு. இது எப்படி சாத்தியம்? வழி ஞாபகம் இல்லாம எப்படி ஒருத்தரால வீட்டுக்கு வர முடியும்? இதுக்கு காரணம் நினைவுகளும் பழக்கங்களும் நம்ம மூளையோட வெவ்வேறு பகுதிகள்ல சேமிக்கப்படுது. ஓ, யூஜினுக்கு நினைவு மையமான மீடியல் டெம்போரல் லோப் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனா பழக்கங்களுக்கான மையமான பேசல் கேங்லியாங்கிற பகுதி அப்படியே இருந்துச்சு. அது மூளையோட ரொம்ப ஆழமான பழமையான ஒரு பகுதி. பேசல் கேங்லியா? ஆமா, அதுதான் நம்மளோட ஆட்டோ பைலட் மோட். ஓ, அப்போ யூஜினோட மூளை ஒரு வழிய ஞாபகம் வச்சுக்கல, ஆனா அந்த வழியில நடக்கிறது ஒரு பழக்கமா மாத்திருச்சு. சரி, இந்த ஆட்டோ பைலட் மோடு, அதாவது பழக்கம் எப்படி உருவாகுது? அதுக்கு ஒரு சுழற்சி இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுக்கு பேரு பழக்கத்தின் சுழற்சி, அதாவது த ஹேபிட் லூப். இதுல 3 படிதான். 3 படிதானா? 1, தூண்டில். இது ஒரு சிக்னல் மாதிரி. ஏதோ ஒன்னு நடந்து டிக்குன்னு நம்ம மூளையில ஒரு சுவிட்ச் போடும். அது ஒரு இடமா இருக்கலாம், ஒரு நேரமா இருக்கலாம், இல்ல ஒரு உணர்ச்சியா கூட இருக்கலாம். சரி. 2, வழக்கம். அந்த சிக்னல் கிடைச்சதும் நாம செய்யற செயல், அது சிகரெட் பிடிக்கிறதா இருக்கலாம், இல்ல போனை எடுத்து நோன்றதா இருக்கலாம். 3, வெகுமதி. அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மூளைக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி அல்லது பரிசு. ஆஹா, நல்லா இருக்குன்னு மூளை நினைக்கும். இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடக்கும்போது மூளை யோசிக்கிறதே நிறுத்திடும். இத MIT விஞ்ஞானிகள் எலிகளை வச்சு நிரூபிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, ஒரு கிளிக் சத்தம் கேட்டதும் ஒரு பாதையில ஓடினா சாக்லேட் கிடைக்கணும் பழக்கப்படுத்தினாங்க. ஆரம்பத்துல எலிகளோட மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சு யோசிச்சு அந்த பாதையை கண்டுபிடிச்சது. ஆனா அது பழக்கமா மாறினதுக்கு அப்புறம் கிளிக் சத்தம் கேட்டதும் அதுங்க மூளை கிட்டத்தட்ட ஆஃப் ஆயிடுச்சு, நேரா ஓடி சாக்லேட் எடுத்துருச்சு. அப்ப நம்ம மூளை ஒரு சோம்பேறி மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அது முடிஞ்ச வரைக்கும் சக்தியை சேமிக்க பார்க்கும். ஒரு விஷயத்தை பழக்கமா மாத்திட்டா அதுக்கு அதிக சக்தி செலவு பண்ண தேவையில்லை. அதனாலதான் நம்ம காலையில எழுந்து பல்லு தேய்க்கும் போது பிரஷை வலது பக்கம் திருப்பலாமா இடது பக்கம் திருப்பலாமான்னு யோசிக்கிறது இல்ல. அது தானா நடக்குது. ஓகே, தூண்டில், வழக்கம், வெகுமதி, இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த சுழற்சி இவ்வளவு சிம்பிளா இருந்தா ஒரு கெட்ட பழக்கத்தை ஏன் நம்மால விட முடியல? உதாரணத்துக்கு, சாயங்காலம் 4 மணி ஆனா அது தூண்டில். சோர்வா இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்வீட் சாப்பிட போறோம்.
அது வழக்கம். ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடைக்குது, அது வெகுமதி. இந்த சுழற்சியை உடைக்கிறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இதுல ஏதோ ஒரு ரகசிய மூலப்பொருள் இருக்கணும். அருமையான கேள்வி. இங்க தான் இந்த சுழற்சியோட 4வது ஆனா மறைமுகமான ஒரு அம்சம் வருது. அதுக்கு பேரு ஏக்கம், கிரேவிங். ஏக்கம். ஆமா. ஒரு பழக்கம் உங்க மூளையில ஆழமா வேரூன்றணும்னா உங்க மூளை அந்த வெகுமதிக்காக ஏங்க ஆரம்பிக்கணும். அந்த தூண்டில் கிடைச்ச உடனேயே அந்த வெகுமதி கிடைக்க போகுதுன்னு உங்க மூளை எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். அந்த எதிர்பார்ப்பு தான் அந்த ஏக்கம். ஓ! அப்போ அந்த வெகுமதி கிடைக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட, அது கிடைக்க போடுதுங்கிற அந்த ஏக்கம் தான் பழக்கத்தை இயக்குதா? கரெக்ட். இதுக்கு பெப்சுடன் பர்பஸியோட கதை ஒரு அட்டகாசமான உதாரணம். 1900கள்ல அமெரிக்கால வெறும் 7% ஜனங்க தான் பல்லு தேய்ச்சாங்க. வெறும் 7%? ஆமா. அப்போ கிளாட் ஹாப்கின்ஸ்னு ஒரு விளம்பர மேத பெப்சுடன்ட்ட பிரபலப்படுத்த முயற்சி செஞ்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குனார். இல்லாத பிரச்சனையாவா? அது எப்படிங்க? ஆமா. அவர் விளம்பரங்கள்ல உங்க நாக்கால உங்க பற்களை வருடி பாருங்க. அது மேல ஒரு மெல்லிய படலம், ஒரு டூத் ஃபில்ம் இருக்கிறத உணர்வீங்க. அதுதான் உங்க பற்களோட அழகு கெடுக்குதுன்னு சொன்னார். ஓஹோ! இதுதான் அவர் உருவாக்குன தூண்டில். திடீர்னு எல்லாருக்கும் அவங்க பற்கள் மேல ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. வெகுமதி, அழகான பளிச்சு புன்னகை. ஆனா இது மட்டும் அந்த வெற்றியை தரல. அப்ப உண்மையான காரணம் என்ன? பெப்சோடன்ட்ல புதினா எண்ணெய் மாதிரி சில பொருட்கள் இருந்துச்சு. அது பல்லு தேய்க்கும் போது வாயில ஒரு மாதிரி ஜில்லுன்னு கூச்ச உணர்வையும் புத்துணர்ச்சியும் கொடுத்துச்சு. சரி. மக்கள் அந்த உணர்வுக்கு அடிமையாக ஆரம்பிச்சாங்க. அந்த டிங்கிள் உணர்வு தான் உண்மையான வெகுமதியா மாறுச்சு. பற்கள் சுத்தமாச்சோ இல்லையோ, அந்த உணர்வு வந்தாதான் பற்கள் சுத்தமா இருக்குன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அடடா! அந்த உணர்வுக்காக ஏங்கினதால தான் பல் துலக்கிறது ஒரு தேசிய பழக்கமாவே மாறுச்சு. அப்போ விஷயம் பற்கள் சுத்தமாகறதுல இல்ல, அந்த உணர்வை அனுபவிக்கிறதுல தான் இருந்திருக்கு. இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ரகசியம். அதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்க உங்க தயாரிப்பு ஒரு ஏக்கத்தை உருவாக்கணும். சரியா சொன்னீங்க. இதேதான் ஃபெப்ரிஸ் தயாரிப்புக்கும் நடந்தது. கெட்ட வாசனையை நீக்கிற இந்த ஸ்ப்ரே ஆரம்பத்துல படுதோல்வி. அது ஏன்? காரணம், யார் வீட்ல கெட்ட வாசனை, பூனை, சிகரெட் மாதிரி இருக்கோ அவங்க அந்த வாசனைக்கு பழகிடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு தூண்டிலா தெரியாது. அதனால அவங்க அதை வாங்கல. அப்புறம் எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க தங்களோட அணுகுமுறையை மாத்துனாங்க. வீட்டை சுத்தம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் புது தூண்டில். கடைசியா ஒரு திருப்திக்காக ஃபெப்ரிஸ் அடிக்கிறத ஒரு வழக்கமா மாத்துனாங்க. ஓ! அதோட புத்துணர்ச்சியான மனம், ஆஹா வீடு சுத்தமாயிடுச்சுங்கிற உணர்வோட, அதாவது வெகுமதியோட சேர்ந்துருச்சு. மக்கள் அந்த வாசனைக்காக ஏங்க ஆரம்பிச்சாங்க. கெட்ட வாசனையை நீக்கிற ஒரு பொருளா இல்லாம சுத்தம் செஞ்சதுக்கான ஒரு பரிசா அது மாறுச்சு. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பழக்கங்கள் எப்படி உருவாகுது, அந்த ஏக்கத்தோட பங்கு என்னன்னு இப்போ தெளிவா புரியுது. சரி, இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அத எப்படி மாத்துறது? அத வேரோட அழிக்க முடியுமா? இங்கதான் புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஒரு பழக்கத்தை உங்களால அழிக்கவே முடியாது. அது உங்க மூளையில ஆழமா பதிஞ்ச ஒரு பாதை மாதிரி. ஆனா அது திசை திருப்ப முடியும். திசை திருப்பலாமா? ஆமா, இதுக்கு தான் பழக்கத்தை மாற்றுவதற்கான பொன் விதி, அதாவது தி கோல்டன் ரூல் ஆஃப் ஹேபிட் சேஞ்ச்னு ஒன்னு இருக்கு. பொன் விதியா? அதென்ன? அது ரொம்ப எளிமையானது. ஒரு பழக்கத்தை மாத்த நீங்க அதோட வழக்கத்தை மட்டும் மாத்தினா போதும். பழைய துண்டில அப்படியே வச்சுக்கோங்க. பழைய வெகுமதியா அடைய முயற்சி பண்ணுங்க. ஆனா நடுவுல இருக்கிற செயலை மட்டும் மாத்துங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். டோனி டஞ்சின்னு ஒரு கால்பந்து பயிற்சியாளரோட கதையை வச்சு இதை விளக்க முடியுமா? கண்டிப்பா. டோனி டாஞ்சி பக்கினியர்ஸ்ங்கிற ஒரு அணிக்கு பயிற்சியாளரா பொறுப்பேற்ற போது அந்த அணி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் வீரர்களுக்கு புதுசா எந்த ஆட்டத்தையும் கத்துக் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணார்? அதுக்கு பதிலா களத்துல எதிரணி வீரர்கள் நிக்கிற விதம், இது தூண்டில். அதுக்கு அவங்க எப்படி எதிர்வினையாற்றணுங்கிற வழக்கத்தை மாத்தி ஒரு சில எளிய புதிய பழக்கங்களை உருவாக்குனார். ஓஹோ! வெற்றி பெறணுங்கிற அதே ஏக்கம், அதே வெகுமதி. ஆனா அதை அடையிற வழி வேற. வீரர்கள் யோசிக்கிறத நிறுத்தி இந்த புதிய பழக்கங்களின்படி ஆட்டோமேட்டிக்கா விளையாட ஆரம்பிச்சாங்க. மெதுவா அந்த அணி வெற்றி பாதைக்கு திரும்பிச்சு. வாவ்! அப்ப இது தனிப்பட்ட பழக்கங்களுக்கும் பொருந்துமா? உதாரணத்துக்கு நகம் கடிக்கிற பழக்கம். அதை எப்படி இந்த விதியை வச்சு மாத்துறது? நல்ல கேள்வி. முதல்ல அந்த சுழற்சியை புரிஞ்சுக்கணும். இங்க தூண்டில் என்ன? விரல் நுனிகள்ல வர்ற ஒருவித டென்ஷன் அல்லது சலிப்பு. சரி. வெகுமதி என்ன? ஒருவித உடல் தூண்டுதல் கிடைக்குது. அந்த டென்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு மறக்குது. வழக்கம்தான் நகம் கடிக்கிறது. சரி. இப்போ பொன் விதியை பயன்படுத்தினா? அந்த டென்ஷனை உணர்ந்ததும் அதே தூண்டில். நகம் கடிக்கிறதுக்கு பதிலா உங்க கைகளை பாக்கெட்ல வச்சுக்கலாம். இல்ல ஒரு பந்த அழுத்தி பிடிக்கலாம். இதுதான் புதிய வழக்கம்.
ஓ. இதுவும் உங்களுக்கு ஒருவித உடல் தூண்டுதலை கொடுக்கும். அதே வெகுமதி. இப்படி செய்யும்போது நீங்க பழைய பழக்கத்தோட பாதைய மெதுவா திசை திருப்புறீங்க. ஆனா இது கேக்குற அளவுக்கு சுலபமா இருக்குமா? நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு பதிலா தண்ணி குடிக்க முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா என் மூளை ஏமாந்து போன மாதிரி தான் உணருது. அந்த திருப்தி கிடைக்கலையே. நீங்க சொல்றது சரிதான். அந்த புதிய வழக்கம் பழைய வழக்கம் கொடுத்த அதே மாதிரியான ஒரு வெகுமதிய கொடுக்கணும். ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு காரணம் பசி இல்லாம ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்காக இருக்கலாம். அப்போ அதுக்கு பதிலா ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு நடக்கிறது இல்ல ஒரு நண்பர்கிட்ட பேசுறது கூட அதே வெகுமதிய தரலாம். உங்க பழக்கத்தோட உண்மையான வெகுமதி என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த பொன் விதி மட்டும் எல்லா நேரத்திலயும் வேலை செய்யாது. இது ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஆனா நாம ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம மூளை யோசிக்கிறத நிறுத்திட்டு பழைய சுலபமான பாதைக்கு திரும்பிடும். அப்படியா? டோனி டஞ்சியோட அணியும் அப்படிதான். முக்கியமான போட்டிகள்ல அழுத்தம் அதிகமாகும்போது அவங்க பழையபடி சொதப்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த மாற்றத்தை நிரந்தரமாக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அது என்ன? அந்த கடைசி துண்டு என்ன? நம்பிக்கை. பிலீஃப். நீங்க செய்யற மாற்றம் சாத்தியம், அது நிரந்தரம்னு நீங்க ஆழமா நம்பணும். நம்பிக்கை. ஆமா. இந்த நம்பிக்கை பெரும்பாலும் தனியா வராது. ஒரு குழுவோட ஆதரவு இருக்கும்போது தான் அது உருவாகுது. இதுக்கு ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ், அதாவது ஏஏ குழு ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க எப்படி வேலை செய்றாங்க? அவங்க இந்த பொன் விதியைத்தான் பயன்படுத்துறாங்க. குடிக்கணும்னு தோன்ற அந்த மன அழுத்தம், அதாவது தூண்டில். குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு நண்பரை கூப்பிட்டு பேசுறது இல்ல ஒரு கூட்டத்துக்கு போறதுன்னு வழக்கத்தை மாத்துறாங்க. சரி. இதன் மூலமா ஆறுதல் நிற அதே வெகுமதியை பெறுறாங்க. ஆனா இது மட்டும் போதாது. ஆனா இந்த நம்பிக்கைங்கிற விஷயம் கொஞ்சம் சிக்கலாச்சே. எல்லாரும் ஒரு உயர்ந்த சக்தியை நம்பணும்னு சொல்றாங்க. ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது எப்படி வேலை செய்யும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆராய்ச்சியாளர்கள் இத கவனிச்சப்போ அது கடவுளை பற்றிய நம்பிக்கை மட்டும் இல்ல, என்னால மாற முடியுங்கிற ஆழமான நம்பிக்கையை பற்றியதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஓ. ஒரு குழுவா சேர்ந்து அவரால முடியும்போது என்னாலையும் முடியும்னு ஒருத்தர் பார்த்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மத்தவங்களோட வெற்றி கதைகள் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துது. தனியா போராடும்போது வராத ஒரு சக்தி ஒரு குழுவா இருக்கும்போது வருது. அப்போ டோனி டென்ஜியோட கதைக்கு திரும்ப வருவோம். அவரோட அணி அழுத்தத்துல உடைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி அவங்க சூப்பர் பவுல் கோப்பையை ஜெயிச்சாங்க? அங்க ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. டோனி டஞ்சோவோட மகன் ஒரு விபத்துல இறந்துட்டார். ஐயோ. அந்த துக்கத்தையும் மீறி அவர் அணிக்கு வழிகாட்டி அவங்களோட இருந்தார். அந்த நிகழ்வுக்கு பிறகு வீரர்கள் அவர் மேலையும் அவர் சொல்ற வழிமுறைகள் மேலையும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாங்க. இங்க பயிற்சியாளர் சொல்றது சரி, நாங்க ஒரு குடும்பங்கிற அந்த ஒன்றிணைந்த நம்பிக்கை அழுத்தமான தருணங்கள்ல அவங்களோட புதிய பழக்கங்களை நிலைநிறுத்த உதவுச்சு. அந்த நம்பிக்கை தான் அவங்கள வெற்றிக்கு கொண்டு போச்சு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க ஒரு ரன்னிங் குழுவுல சேர்ந்திருப்பாங்க. அங்க மத்தவங்க ஓடுறத பார்த்து என்னாலயும் முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அந்த நம்பிக்கை தான் அந்த மாற்றத்தை நிரந்தரமாக்கி இருக்கும். மிகச்சரியா புரிந்து கொண்டீர்கள். மாற்றம் என்பது ஒரு தனிநபர் முயற்சி மட்டுமல்ல, அது ஒரு சமூக செயல்பாடும் கூட. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா ஒரு பழக்கத்தை மாத்துறதுக்கான சூத்திரம் இதுதான் சொல்லலாமா? சொல்லுங்க. முதல்ல அந்த பழக்கத்தோட சுழற்சியை கண்டுபிடிக்கணும். தூண்டில், வழக்கம், வெகுமதி. 2வது அந்த சுழற்சியை இயக்குற உண்மையான ஏக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கரெக்ட். கடைசியா அந்த மாற்றம் நிலைச்சு நிக்க மாற்றம் சாத்தியம்ங்கிற நம்பிக்கைய உருவாக்கணும். அதுக்கு ஒரு குழுவோட ஆதரவு பெரிய உதவியா இருக்கும். அருமையான தொகுப்பு. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டியூக் பல்கலைக்கழக ஆய்வுப்படி நம்ம அன்றாட செயல்கள்ல 40% முடிவுகளால் எடுக்கப்படுறதில்ல, பழக்கங்களால தான் இயக்கப்படுது. 40%? ஆமா. அப்ப நம்மளோட ஒரு பெரும்பகுதி ஆட்டோ பைலட் மோட்ல தான் இயங்கிட்டு இருக்கு. இது நல்லதுதான். இல்லாட்டி கார் ஓட்டும் போது ஒவ்வொரு கியர் மாத்துறதுக்கும் நாம யோசிச்சுட்டு இருந்தா நம்ம மூளை வெடிச்சிடும். பழக்கங்கள் நம்ம மூளையோட ஆற்றலை சேமிக்குது. இதுதான் இந்த உரையாடலோட கடைசியில ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உங்க வாழ்க்கையில அந்த 40% ஆட்டோ பைலட் பழக்கங்கள்ல எதெல்லாம் நீங்க வேணும்னே தேர்ந்தெடுத்தீங்க, எதெல்லாம் உங்களை அறியாமலேயே உங்களை தேர்ந்தெடுத்துக்குச்சு? நல்ல கேள்வி. வாழப்போறேன்னு முடிவு செஞ்சாரு. என்னால மாற முடியும்னு நம்புறது தான் என் சுதந்திரமான விருப்பத்தோட முதல் செயல் அப்படின்னு எழுதினார். அது அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு. ஒருவேளை அவங்க சொல்றது சரிதானா? உங்களால மாற முடியும்னு நீங்க முழுசா நம்பினா, நீங்க மாத்த விரும்புற அந்த ஒரு பழக்கம் எதுவா இருக்கும்?